காயத்ரி! வீரா! காயத்ரி! காயத்ரி! வீரா! சூர்யா! வீரா! வீரா! சூர்யா! நான் இங்க இருக்கேன். வீரா! சூர்யா! வீரா! இருங்க சூர்யா, நானே வரேன். சூர்யா! வீரா! சூர்யா! காயத்ரி கிடைச்சலடா. தேடிட்டு தான் இருக்கோம். எப்படியும் கிடைச்சிருவாங்க சூர்யா. என்னடா நீயாவது ஒரு வார்த்தை சொல்லி அவளை தடுத்து நிறுத்திருக்க மாட்டியா? இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல சூர்யா. அந்த சுப்பு மறுபடியும் உங்க வீட்டுக்குள்ள வந்ததை காயத்ரினால பொறுத்துக்க முடிஞ்சது. என்ன? ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு காயத்ரியை குத்தி காட்டினதை தாங்க முடியாம தான் காயத்ரி இங்க வந்தாங்க. தனக்கு குழந்தை பிறந்தே ஆகணுன்ற காயத்ரியோட வைராக்கியத்துக்கு முன்னாடி எங்களால ஒன்றும் பண்ண முடியல சூர்யா. போடா, இதுக்கு பேரு வைராக்கியம் இல்ல, முட்டாள்தனம். நேத்து நைட்ல இருந்து நீ தேடிட்டு இருக்க, இப்ப நான் தேடிட்டு இருக்கேன். இது வரைக்கும் காயத்ரி கிடைக்கல. இதோ பாரு, அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ சூர்யா, என்ன சூர்யா இப்படிலாம் பேசுறீங்க? காயத்ரிக்கு ஒன்றும் ஆகாது. என்ன, அங்க நான் அத்தைக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரேன், இங்க வந்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? இப்ப பார்த்தல, நம்ம எல்லாரையும் மாத்தி மாத்தி ஆறுதல் சொல்ற அளவுக்கு அவ வச்சுட்டு போயிட்டா. என்னடா இது? சூர்யா, இப்படி வருத்தப்படுறதுனால எதுவுமே ஆக போறதில்ல. வாங்க போய் காயத்ரியை தேடுவோம். எங்கடா தேடுவோம்? நேத்து நைட்ல இருந்து நீங்க தேடிட்டு இருக்க, நான் இங்க தேடிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் மேலலாம் தேடிட்டேன். மேல இல்ல, அவங்க கண்டிப்பா இந்த பக்கம் தான் எங்கேயாவது போயிருப்பாங்க. வாங்க தேடி பார்க்கலாம், கண்டுபிடிச்சலாம். வாங்க. காயத்ரி! அந்த பக்கம் போலாம் வாங்க. காயத்ரி! மீரா, கடவுளே, காயத்ரி கிடைச்சிட்டான்ற செய்தி எனக்கு சீக்கிரமா சொல்லுப்பா. கடவுளே, நீங்க காவல் தெய்வமா இருக்க இந்த காட்டுக்குள்ள எந்த தப்பு நடக்க கூடாது. காயத்ரி எங்க இருக்காங்கன்னு எங்க கண்ணுல காட்டுங்க. வீரா, அங்க என்னமோ சத்தம் கேட்கிற மாதிரி இல்ல? ஆமா, வா போய் பாப்போம். வணக்கம். வணக்கம் ஆத்தா. வணக்கம். வணக்கம் ஆத்தா. நீங்க எல்லாரும் போங்க போங்க. பொன்னம்மா வாங்கம்மா. ஊன் கொண்ட வான்முகி, உயிர் காக்கும் நன்மிகி, மஞ்சள் மங்களமாய் மகிமை சொல்ல வந்துடுவாள். பஞ்சம் பசி போக்க தன் உயிரே தந்திடுவாள்.
வாராய் வழிகாட்டிட்டா அம்மா. சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா கால் வலியே சரியாச்சு. எனக்கு ஒரு கட்டிங் இல்லாமல் பண்ணிட்டியடா. கோவிச்சுக்காதரா, நாளைக்கு ஃபுல்லாக சரக்கிலே வச்சு குளிப்பாட்டுறேன். ஆமாம், ஆப்பை குடிச்சு போட்டு வளரிக்கிட்டு இருக்காத சும்மா. பார்த்து வா வீரா. ஏய், யாரா அவனுக்கு புதுசாக இருக்கானுங்க? நம்மளை மாதிரி அவங்களுக்கு குடிக்க வந்திருப்பாங்கடா. நம்மளை மாதிரி இல்லைடா, ஒன்றை மாதிரி. ஒரு நிமிஷம். யாருங்க நீங்கள்? காட்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க? எனக்கு இவங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏய், இவ நம்ம பார்ட்டியில் இல்லைங்க, நாங்கள் இவங்களை பார்க்கல. இல்லைங்க. இல்லை, இவர் எதுவும் சொல்ல வந்தாரு. இல்லைங்க, இவன் குடிச்சிட்டு வளர்றாங்க. இல்லைங்க, ஏய், நான் மலையிலேருந்து. ஏய், என்ன சொன்ன? இவன் சரக்கு அடிச்சா இப்படிதாங்க, ஏதாவது வளரிட்டே இருப்பாங்க. ஆமாம், நீ யாரு? போலீஸா? ஏய் சும்மா. ஏன் போலீஸ்னா தான் பதில் சொல்லுவியா? அப்படி இல்லைங்க, ஆள் பார்க்க வாட்ட சாட்டமாக இருக்கீங்களா, அதனால கேட்குறான். இல்லைடா, நான் ஒன்று சொல்லட்டுமா? டேய், வாய் மூடிட்டு கம்முன்னு இருடா. அப்போ நான் ஃபோட்டோவில் காமிச்சவங்களே நீங்கள் 2 பேரும் பார்க்கல. சத்தியமாக பார்க்கலங்க. சொன்னா கேளுங்க. முதல்ல இங்கேருந்து போங்க. போங்கங்க, இங்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அட கிளம்புங்கன்றல்ல. வா வீரா. டே அறிவு கிட்டவன, நீயும் வளரி கொட்டிருப்ப போல இருக்க. கிசுகிசுகள் எழுதலைன்னா, காசிப் எழுதலைன்னா அந்த நியூஸ் பேப்பரோ அல்லது அந்த மேகசீனை கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பீப் சாங்க ஜல்லிக்கட்டால மறக்க வச்சது நாம தான், அது ஓகே. ஆனா செம்பரம்பாக்கம் மேட்டர பீப் சாங்கால மூடிட்டோமே. சேவை பண்றதுக்குனே வர அரசியல்வாதி சேவை பண்ணினா மக்கள் பொறுத்துப்பான். ஆனா சினிமாக்காரன் எல்லாருமே சேவை பண்ணணும்னு நினைக்கிறான். அது மாதிரி மக்களுக்கு சினிமா செய்தி கொடுக்கறதுல என்ன தப்புங்கிறேன். நம்ம நாடு பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய எதிர்காலம் பொறுத்த வரைக்கும் this is the time. அரசியல் இல்லாட்டி நாமெல்லாம் ஆதி காலத்துக்கு போக வேண்டியதுதான். ஆனா சினிமா இல்லாட்டி நான் செத்தா போயிட போறோம். வாட்ச் பத்த வேட பரட்ட. இல்லைடா, நம்ம தானே மலையில் தூக்கிட்டு போய் அங்கேருந்து வளராதடா, போய் கம்முன்னு போய் படுப்போ. வாங்க போலாம். ஏய் ஏய் டேய் ஓடுடா டேய். ஏய் இல்ல நில்றா. இல்லடா. ஏய் என் காயத்ரி என்ன பண்ண? என் காயத்ரி என்ன பண்ண? ஏய் அதுல இருந்து என்ன பண்ண? சொல்றா. என்னடா பண்ண? ஏய் சொல்லு. தூக்கி போடுடா. தூக்கி எதுக்கு அப்படி பண்ண? சொல்றா. வாய் திறந்து சொல்லு. என் காயத்ரி என்னடா பண்ண? சொல்லு. எதுக்குடா அப்படி பண்ணீங்க? எதுக்குடா அப்படி பண்ணீங்க? என்ன சொன்னா? காயத்ரி அந்த மலையில தூக்கி போட்ட வீரா. ஏய் ஏய் எதுக்குடா அப்படி பண்ண? ஏய் சூர்யா, இருங்க சூர்யா. சொல்ல விட மாட்டேன்டா. சொல்றா. சூர்யா சொல்றது கேளுங்க. ஒண்ணு. ஏய் எதுக்குடா அப்படி பண்ண? இருங்க சூர்யா. போதும் சூர்யா. இவன் அடிச்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. முதல்ல காயத்ரியை கண்டுபிடிக்கலாம். சரி வா. வாங்க. ஒரு 10 வச்சுக்கிறேன்டா. வாங்க. ஏய்
பெரியதா இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. என்னக்கா விஷயம்? என்னன்னு தெரியலையே, தலைவர் வந்தா தானே தெரியும். தலைவர் வந்துட்டாரு. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. என்ன தாயி, ஊர் ஜனங்களே கூட்டி வச்சிருக்கீங்க? ஐயா காத்தவரையா, நம்ம ஊரோட பஞ்சம் தீர போகுது. நம்ம முப்பாட்டன் வச்சுட்டு போன புதையல் நமக்கு கிடைக்க போகுதுயா. என்ன தாய் சொல்றீங்க? ஆமாய்யா, இனி நம்ம ஊர்ல யாரும் பஞ்சம் பொழைக்கிறதுக்காக அடுத்த மண்ணை தேடி போறதுக்கு அவசியமே இல்லை. நாமளே 4 ஊருக்கு சோறு போடலாம். எப்படி தாய் சொல்றீங்க? வராயி உத்தரவு கொடுத்துருக்கா. நம்ம நிம்மதியா வாழ்றதுக்கு வழியும் காட்டிட்டா. புரியலையே தாயி. 108 நாள் காய்கறி ஜெபம் முடிச்ச உடனே உன் கைக்கு ஒரு பொருள் கிடைக்குன்னு சொன்னல, அது கிடைச்ச உடனே புதையலும் கிடைக்குன்னு சொன்னல. ஆமா. அது பொருள் இல்லப்பா, பொண்ணு. அடிபட்டு நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கால, நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். அவ இடது கையில இருக்கிற நட்சத்திர குறி சாதாரண குறி இல்ல, சொர்ண ரேகை. அவளை நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம ஊருக்கு பாத்தியப்பட்டவளா ஆக்கணும். அவ உன் கூட கலந்த அடுத்த பௌர்ணமிக்கு புதையலும் கண்ணுக்கு தென்படும். தாயி, யோசிச்சுதான் பேசுறியா? ஏன்னா ஏற்கனவே அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கு. நம்ம ஊரு பொம்பளைங்க தாலி நிலைக்கணும்னா நீ இதை செஞ்சுதான் ஆகணும். யோசிக்காத காத்தவரையா, நான் எப்பவும் இந்த ஊர் நன்மையை பத்தி தான் பேசுவேன். அண்ணே, இன்னும் என்னென்ன யோசிக்கிறீங்க? பெரிய தாயை சொல்கிறது நம்மளுக்கு வேதவாக்கு இல்லையாண்ணே? அண்ணே, தயங்காதானே. இந்த ஊருக்கு பெரிய தாயும் நீங்கள் தான் கடவுள் மாதிரி. நீங்கள் தான் எங்களையும் இந்த ஊர் மக்களையும் காப்பாற்றணும். எனக்கு இந்த ஊர் தான் முக்கியம் தாயி. ஊர் நல்லதுக்காக உன் வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன். சரி, வர்றேன் தாயி. போயிட்டு வாங்கய்யா. ஆத்தா, கைக்கு கருவளையல் கங்கணம் மாட்டி இவ கண்ணு பூர்வத்துக்கு மையமே தீட்டி. கைக்கு கருவளையல் கங்கணம் மாட்டி இவ கண்ணு பூர்வத்துக்கு மையமே தீட்டி. நெய்யூத்தி சுடரறிய நெருப்பையும் மூட்டி, நெய்யூத்தி சுடரறிய நெருப்பையும் மூட்டி, இங்க நெத்தியாக ஆடி வர ஜனத்தையும் கூட்டி, இங்க நெத்தியாக ஆடி வர ஜனத்தையும் கூட்டி. ஆடி வாரா மாறி ஆடி வாரா, அக்கினி சட்டி தூக்கி ஆடி வாரா. பாடி வாரா இவ பாடி வாரா, இவ பத்தினி பொண்ணு போல பாடி வாரா.
சூர்யா சூர்யா வீரா என்ன இருக்காது சூர்யா காயத்ரி வீரா சூர்யா இவ்வளவு பெரிய பள்ளல தள்ளி விட்டா வீரா சூர்யா சூர்யா என்ன சூர்யா நீங்க காயத்ரி 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 சூர்யா காயத்ரி சூர்யா சூர்யா ஒன்னும் இருக்கா சூர்யா ஒன்னும் இருக்கா சூர்யா இவ்வளவு பெரிய பள்ளல தள்ளி விட்டாங்களே இல்ல 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 ஏன் காயத்ரி எப்படி சூர்யா பார்த்து சூர்யா ஏய், சூர்யா காயத்ரி ஏன் இப்படி பேசுறீங்க சூர்யா சூர்யா காயத்ரி வீரா வீரா காயத்ரி எப்படி பண்ணிட்டானுங்களே சூர்யா சூர்யா அழாதீங்க சூர்யா சூர்யா காயத்ரி எங்க இருக்காரு சூர்யா சொல்றது கேளுங்க சூர்யா காயத்ரி ஒன்றும் ஆயிருக்கா சூர்யா என்ன பண்ணுவேன் எழுதுறீங்க அழாதீங்க எழுதுறீங்க அங்க பாருங்க அங்க அடிவாரம் தெரியுது வாங்க சூர்யா சூர்யா வாங்க சூர்யா கீழே போலாம் வாங்க வாங்க பார்த்து வாங்க காயத்ரி 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 ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும் ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பா ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பட்டால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே